சமீபத்துல பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும், நடிகருமான தளபதி விஜய் அவர்கள் முதல்வராக தமிழகத்துல பொறுப்பேற்றாரு. இவருடைய தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்துல பெரும்பான்மையான வாக்குகள பெற்று முன்னிலை வகித்ததால, முதல்வராக பதவியேற்ற திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு பல வாழ்த்துக்களுமே குவிஞ்சது. பின்னர் பதவியில் அமர்ந்த ஒரு சில நாட்களிலேயே அதிரடியாக பல உத்தரவுகளை பிறப்பித்தாரு. அதற்குமே பொதுமக்கள், பிரபலங்கள் அப்படின்னு தொடர்ந்து பல வாழ்த்துக்கள் குவிந்து கொண்டே இருக்கு. நாளுக்கு நாள் இவருடைய அதிரடி செயலை கண்டு கண்டிப்பாக இன்னும் பல வருடத்திற்கு இவர்தான் முதல்வராக இருப்பார் அப்படின்னு சொல்லும் அளவிற்கு இவருடைய செயல்பாடுகளுமே இருப்பதால ரசிகர்களும் பொதுமக்களும் தற்போது மகிழ்ச்சியில இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, திரு ஜோசப் விஜய் அவர்கள் மீது அவருடைய மனைவியான சங்கீதா அவர்கள் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் பண்ண விஷயம் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துச்சு. அது மட்டுமல்லாமல் அந்த விவாகரத்து மனுல அவங்க மென்ஷன் பண்ணி இருக்கிற விஷயம் யாராலையுமே நம்ப முடியல. அந்த அளவிற்கு அதிர்ச்சியூட்டும் வகையில் அமைஞ்சிருக்கு. சோ பின்னர் பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் முதலமைச்சராக ஆன பின்பு சங்கீதா விஜய் அவர்கள் தளபதி விஜய் அவர்களிடம் சமரசம் பேசியிருக்காங்களா. சோ மேலும் விஜய் அவர்கள் அதற்கு பிடி கொடுக்காததால மீண்டும் அவரை பழிவாங்க வேண்டும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபட உள்ளதாக செய்திகளுமே வெளியாகி இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.